உங்களுக்கு ஒரு மேக்ஸ் கொஸ்டின். ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. கோளம் லா வந்து தப்பாக எழுதியிருக்கு, கரெக்டான போட்டுக்கோங்க. 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள் ஆரம் என்ன? ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7. 7 வந்து தனி கிடையாது. 11,352க்கு கீழே 7 இருக்குது. கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் உள் ஆரம் என்ன? வெளியாரம் உள்ளாரம் இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ வந்து 5, ஆப்ஷன் பி வந்து 6, ஆப்ஷன் சி வந்து 7, ஆப்ஷன் டி வந்து 8. நம்ம எப்பயுமே கணக்கு ஷார்ட்கட் தேடிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸை வந்து அட்டன் பண்ணி பாஸ் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் 100 பக்கம் படித்து ஒரு கொஸ்டின் ஜிகேல அட்டன் பண்ணுறதுக்கும் கணக்கில் ஒரு கான்செப்டை படித்து 1 மார்க் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இது வரைக்கும் மேக்ஸே தெரியாட்டியும் பரவாயில்ல, மேக்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளார்ந்து படிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். அதனால் மேக்ஸை வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம சேனல்லே மேக்ஸ் வந்து கொடுப்போம். இதையே வந்து நீங்கள் இப்போ இந்த சம்முக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்னு போட்டால் போதும். இது தொடர்பாக இருக்கிற எல்லாம் எப்படி கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ணுறதுக்கு கான்செப்ட்டு உங்களுக்கு புரிய வச்சிரும். கான்செப்ட் புரியாமல் மேக்ஸ் பார்க்காதீங்க. ஷார்ட்கட்டை வந்து நம்புறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை மேக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா குரூப் 1க்கும் அதுதான், குரூப் 2க்கும் அதுதான். டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் எழுதினாலும், தமிழ்நாட்டில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸ் வந்து நம்ம சிலபஸில் டிஎன்பிசி குரூப் 4ல் இருக்கிறது தான் வரும். 10th ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்குறதெல்லாம் நல்ல கான்செப்ட் ஓரியன்டாகவே என்ன தான் வரப்போகுது. ஷார்ட்கட்லாம் வந்து வச்சு படிக்கிறது கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கான்செப்டை கொஞ்சம் கரெக்டாக படித்து அது மூலியமாக மார்க் எடுத்து ஜாப் போகிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.